அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பகுதியின் தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். நாங்க அதுக்கு முதல்ல கடந்த வகுப்பில நாங்க படிச்ச விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். இப்ப நாங்க வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பகுதியில பார்த்த முக்கியமான விடயங்கள். நாங்க ஒரு மின் சுற்று ஒன்றை அமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மின் சுற்று சர்க்கிட் ஒன்றை அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை? எங்களுக்கு மின் கலம் பேட்டரி தேவை. அதை நாங்க மின்கலம் என்று சொல்லுவோம். பேட்டரி சரியா? அதே போல பல்ப் மின் குமிழ் தேவை. மின் குமிழ் பல்ப் தேவைப்படும். அதே போல கனெக்ட் பண்றதுக்கு வயர் எப்படி சொல்லுவோம்? தொடுக்கும் கம்பி. எல்லாத்தையும் தொடுக்கிறதுக்கு ஒரு கம்பி தேவைப்படும். அதை நாங்க தொடுக்கும் கம்பி என்று சொல்லுவோம். தொடுக்கும் கம்பி ஒன்று தேவைப்படும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இணைச்சு கொண்டு வரையில எங்களுக்கு ஒன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு லைட்டு தேவையான போடுறதுக்கு தேவையில்லாட்டி நிப்பாடுறதுக்கு சுவிட்ச் ஒன்று தேவை. அப்ப அதுக்கு பேர் ஆளி சுவிட்ச். சரி, அப்ப எங்களுக்கு இந்த 4 பொருட்களுமே இருந்தால் நாங்க பேசிக்கா ஒரு எளிமையான மின் சுற்றை நாங்க செய்ய முடியும். சரி, அதை எப்படி செய்வோம்? ஒரு பேட்டரி இருந்துச்சுண்டா பேட்டரிய 2 பேட்டரியையும் பிளஸ் மைனஸ கரெக்டா பார்த்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுவோம். மின்கலம் போடுறா 2 பேட்டரி எடுத்திருக்கிறவங்க வைப்போம். அந்த ரெண்டையும் பிளஸ் மைனஸ் என்று சரியாக அதை நாங்க ஒன்றுக்கு பின்னால ஒன்றா வச்சிருக்கிறோம். இணைக்க போறோம், ஜாயின் பண்ண போறோம். ஒரு மின் சுற்று ரெடி பண்றது. எங்களுக்கு லைட் ஒன்று எரிய வைக்க வேணும். எதை வச்சு? தந்திருக்கிற இந்த 4 பொருட்களையும் பயன்படுத்தி எங்களுக்கு இந்த மின் குமிழ ஒளிர வைக்க வேணும். சரியா? அப்ப அதுக்காக முதல்ல பேட்டரிய செட் பண்றோம். இதுக்கு அடுத்ததாக தொடுக்கிற கம்பியை எடுத்து இணைச்சு ஒரு பல்ப் போட்டு போட போறோம். அப்ப என்ன செய்வோம்? 2 பக்கத்தாலையும் இந்த கம்பியை நாங்க கொண்டு வரோம். தொடுக்கிற கம்பி 2 பக்கத்தாலையும் கொண்டு வந்து இந்த மின் குமிழ் பல்பை நாங்க பல்போட நாங்க இணைக்கிறோம். பல்ப் கொண்டு போடுறோம். மின் குமிழ் பல்ப். சரி, அப்ப அந்த கம்பியை கொண்டு போய் பல்ப்ல ஜாயின் பண்ணிட்டு பல்ப்ல இருந்து ஒரு கம்பியை எடுத்து கொண்டு போய் ஒரு சுவிட்ச் ஒன்று போடுறோம். அந்த சுவிட்ச அடுத்த பக்கத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணி தரோம். இப்ப நாங்க ஒரு மின் சுற்று ஒன்றை ரெடி பண்ணிட்டேன். எங்களுக்கு இப்ப இந்த சுவிட்சை ஒன் பண்ணினா பேட்டரியில இருந்து கரண்ட் வரும், பல்பு எரியும். சரியா? இப்படித்தான் நாங்க அப்ப வீட்டுல வர்றது. நாங்க வீட்டுல பேட்டரி இல்ல, எங்களுக்கு நேரடியாக கரண்ட் வருது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 230 வோல்டேஜ் கரண்ட் வழங்கப்படுது. அந்த கரண்ட் வர்றதுனால
அதை நாங்க சுவிட்சை ஆன் பண்ணி லைட் எரியுது. பவர் அதுக்குரிய சக்தி மின் சக்தி வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் வார கரண்ட்ல இருந்து நாங்க சுவிட்சை ஆன் பண்ணி லைட்டு போடுறோம். அதே மாதிரி நாங்க அந்த கரண்ட்டுக்கு பதிலாக இங்க நாங்க பேட்டரியை யூஸ் பண்ணி ஒரு மின் சுற்றை உருவாக்க முடியும். சரி, அப்ப இந்த பொருட்களை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு மின் சுற்றை நாங்க செய்யறோம். இந்த மின் சுற்றை நாங்க படமாக வரைகிறதுக்கு இதே மாதிரி நீங்க வரைய கஷ்டம்ன்றதுனால இந்த ஒவ்வொரு பொருட்களுக்கு குறியீட்டை பயன்படுத்தி வரைய முடியும். இந்த ஒவ்வொரு பொருட்களுக்குமான குறியீட்டின் படம் நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு மின்கலம், ஒரு பேட்டரிக்குரிய குறியீடு ஒரு பெரிய கோடு, ஒரு சிறிய கோடு. பெரிய கோடு பிளஸ், சிறிய கோடு மைனஸ். அதே போல ஒரு பல்ப் என்ற குறியீடுகிறதாக இருந்தால் ஒரு கோடு ஒரு வட்டத்துல cross அடையாளம் உங்கால ஒரு கோடு. இது ஒரு பல்ப். ஒரு பல்பை காட்டுறதுக்குரிய குறியீடு. தொடுக்கிற கம்பிக்கு ஒரு நேர ஒரு கோடு கீறி விட்டா சரி. அதாவது இந்த கம்பிய ஒரு கோட்டால காட்டலாம். சுவிட்ச் காட்டுவதாக இருந்தால் அதையும் நீங்க ஒரு கோட்டிலேயே காட்ட முடியும். இது ஒரு சுவிட்ச் ஆளின குறியீடு. ஆகவே இதே படத்தை நாங்கள் குறியீட்டை பயன்படுத்தி கீற சொன்னா எப்படி கீறலாம்? இந்த படத்துக்குள்ளேயே சின்னதா கீறிக்காட்டு. இந்த பேட்டரிக்கு பதிலா இந்த குறியீடு பெரிய குறியீடும் சிறிய குறியீடு. இது ஒரு பேட்டரி. இப்ப 2 பேட்டரி இருந்தா ரெண்டு பேட்டரி போடுவோம். வாங்கிட்டா தொடுக்கிற கம்பிக்கு கோடால இணைக்கும். இந்த கோடால இணைச்சுக்கொண்டு வாங்க. பல்புக்கு கோடு, அதுல ஒரு வட்டம், ஒரு cross. பல்பு போட்டு அப்படியே நினைச்சு கொண்டு வாங்குறோம். ஒரு சுவிட்சின் குறியீடு என்ஜாய். ஒரு வட்டம், அந்த சுவிட்ச் அப்படியே நேரம் பாருங்க. இப்ப எங்களுக்கு அந்த பெரிய படத்தை குறியீட்டால ஒரு சின்ன படமா தெரியிருக்கு. இது அந்த உபகரணங்களை வைத்து அமைக்கப்பட்ட தொகுதி. நாங்க உள்ளுக்க கீறி இருக்கிறது உபகரணங்களுக்கான குறியீட்டான படம், குறியீட்டு படம். சரியா? அப்ப நாங்க ஏற்கனவே மின் சுற்று ஒன்றை அமைக்கிறதுக்கு தேவையான பொருள், அதுக்குரிய குறியீடு, ஒரு மின் சுற்றை எப்படி ரெடி பண்றது, அந்த படத்தை வரைகிறதுக்கு நாங்க எப்படி அந்த குறியீட்டை பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம் என்று சொல்லி பார்த்துட்டோம். சரியா? ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு பல்பு எரிய வைக்க தெரியும். ஒரு பல்பு, ஒரு பேட்டரி, தொடுக்கிறதுக்கு கம்பி, சுவிட்ச் தந்தா எங்களால அந்த பல்பை எரிய வைக்க முடியும். சரியா? ஒரு மின் சுற்று எங்களால செய்ய தெரியும். அப்படி ஏண்டா அடுத்ததாக நாங்க இதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்க போறோம். மின் கடத்திகளும் காவலிகளும் தொடர்பாக. இந்த விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிறீங்க. நாங்க ஞாபகப்படுத்துறோம். கடந்த வகுப்புகள்ல படிச்சிருக்கிறோம். சரியா? இப்ப அடுத்ததாக நாங்கள் மின் கடத்திகளும் காவலிகளும் தொடர்பாக பார்க்கிறோம். மின் கடத்திகளும் காவலிகளும். மின் கடத்திகளும் காவலிகளும். சரியா? ரைட். இப்ப பார்க்கிறோம் மின்
கடத்தி, காவலி. மின் கடத்தி, அதே மாதிரி மின் காவலி என்று சொல்லலாம். காவலி அல்லது மின் காவலி. சரியா? ரைட். இப்ப நாங்க இந்த மின் சுற்று அமைக்கிறதுக்காக அந்த மின் சுற்று முழுவதும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஃபுல்லா கனெக்ட் ஆகி இருக்க வேண்டும். அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணினா அந்த எல்லா உபகரணமும் ஒன்றோட ஒன்று ஜொயினா கொடுத்து ஒன்றோட ஒன்று முட்டிக்கொண்டு தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். சரியா? அப்போ ஒரு பொருள்ல இருந்து மற்ற பொருளுக்கு கரண்ட் என்ன செய்ய வேணும்? கடத்த வேணும். இப்ப பாருங்க, பேட்டரியில இருக்கிற கரண்ட் எங்களுக்கு அந்த கம்பியில வர வேணும். நாங்க ஒரு செப்பு கம்பிய சுத்தி வச்சிருக்கிறோம்னா அந்த கம்பிக்குள்ளால கரண்ட் வந்து பேட்டரியில இருந்து கம்பிக்கு வந்து கம்பியில இருந்து பல்புக்கு போக வேணும். விளங்கியிருக்கு? அந்த பல்புக்குள்ளால திரும்ப வந்து அந்த சுவிட்சுக்குள்ளால வந்து அடுத்த பக்க பேட்டரிக்கு முடியணும். அப்ப அந்த கரண்ட் எல்லா இடத்திலையும் சுத்தி வர்றதுக்கு அந்த பொருள் விட வேணும். தன்னூடாக கரண்ட போக விட வேணும். அதுக்குள்ளால கரண்ட் போகாதண்டா பிறகு என்ன பல்ப் எரிகிறது? அப்ப தனக்குள்ளால கரண்ட போக விடுமா? அதை பற்றித்தான் நாங்க படிக்க போறோம். இப்ப தன்னூடாக கரண்ட போக விடும்டா அது மின்னை கடத்தும் என்று சொல்லுவோம். பாருங்க, இப்ப செப்பு கம்பி அந்த பேட்டரியில இருந்து வார கரண்ட அந்த செப்பு கம்பிக்குள்ளால போறதுக்கு விடுது. அப்ப செப்பு கம்பி மின்னை கடத்துது. ஆகவே மின் கடத்தி என்று சொல்லுவோம். தன்னூடாக மின்ன கொண்டு போக விடுகுது. சரியா? அதே மாதிரி நீங்க அந்த கடத்துறதுக்கு செப்பு கம்பி வைக்கிறதுக்கு பதிலா ஒரு பிளாஸ்டிக் வயரை பிளாஸ்டிக்க வச்சு ஃபுல்லாக்கு ஒட்டி போட்டு நீங்க கரண்ட் போகும்னு பார்க்கலாமோ? அந்த கம்பிக்கு பதிலா நீங்க ஒரு நூலை வச்சு சுத்தி ஒட்டி விட்டா கரண்ட் பாயுமா? இல்ல. நூலை வச்சு யாராவது கரண்ட் பாய வைக்கிறாமா? அதுக்குள்ள கரண்ட் போகுமா? இல்ல. அப்ப அந்த நூல் தன்னூடாக என்ன செய்யல? கரண்ட போக அனுமதிக்கல. சரியா? அப்ப அதை சொல்லுவோம் மின் காவலி, கடத்தாது என்று சொல்லுவோம். தனக்குள்ளால அந்த கரண்ட போக விடாது. இப்ப தன்னூடாக கரண்ட போக விட்டாதான் அது ஒரு கடத்தி. இப்படி சொல்லுவ கடத்தி என்று சொல்லுவோம். சரியா? தன்னூடாக போக விடாதென்றா அது மின் காவலி, அதாவது மின்னை கடத்தாத பொருள். மின் கடத்தி என்றா என்ன அர்த்தம்? மின்னை கடத்தக்கூடிய பொருள். மின் காவலி என்றா என்ன அர்த்தம்? மின்னை கடத்தாத பொருள். சரி, அப்ப நூல் வந்து மின்ன கடத்தாது தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்க வீட்டுல சில சமயம் பார்த்திருப்பீங்க. இந்த கரண்ட் வருதா இல்லையான்றத டெஸ்ட் பண்றதுக்காக டெஸ்டர் என்ற ஒரு அமைப்பு ஒன்று வீட்டுல இருந்திருக்கும். எனக்கு லைட் எரியும். சரியா? இதுல வந்து கரண்ட்ல வச்சு பார்த்தா இந்த பின்னுக்கு இருக்கிற பல்ப் வந்து ஒளிர்றத பார்க்கலாம். இதுல கரண்ட் வைக்க கரண்ட் வருதுன்னா இதுல லைட் எரியும். அதை வச்சுக்கொண்டு சொல்லுவினம் என்னது, அந்த உபகரணத்துக்கு கரண்ட் வருது. இதை நாங்க டெஸ்டர்ன்னு சொல்லுவோம். வீட்டுல சில பேர் ஆம்பளை பிள்ளைகள் அப்பாவோட 2 வேலை செய்யறதுல பார்த்திருந்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிடும். டெஸ்டர் டெஸ்ட் பண்றது கரண்ட் வருதா இல்லையா. மின் சோதிப்பான், தமிழ்ல அதுக்கு பெயர் மின் சோதிப்பான். கரண்ட் வருதா இல்லையா என்பதனை சோதனை செய்த. கரண்ட் வருதா இல்லையான்னு தெரியாம கைய வச்சா என்ன செய்யும்? கரண்ட் அடி. அப்ப என்ன செய்வோம்டா, இந்த டெஸ்டரை பிடிச்சு பார்ப்போம். அதுல கரண்ட் வருதுன்னா அதுல லைட் எரியறத வச்சுக்கொண்டு இந்த பொருளுக்கு கரண்ட் அல்ல இந்த பிளக்குக்கு கரண்ட் வருகுது என்று கண்டுபிடிப்போம்.
சரி, அப்ப நீங்க யோசிக்கலாம். இப்ப இதுல தொட்டா கரண்ட் வருது, கரண்ட் பாஸ் பண்ணுதுன்றது அங்க லைட் மூலம் எரியுது. இதுல தொடும்போது அங்க லைட் எரிஞ்சா கரண்ட் வருது. ஆனா நீங்க தொட்டுக்கொண்டு இருப்பீங்களே, அப்ப உங்களுக்கு கரண்ட் அடிக்காதா? நீங்க இந்த இதுல பிடிச்சிருப்பீங்க தானே? அப்ப இதுல கரண்ட் வாரது. இங்க உங்களுக்கு கரண்ட் அடிக்காதா? அதுல பிடிச்சிருந்தீங்கன்னா, பிடிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. அப்ப முன்னுக்கு கரண்ட் வருதா இல்லையான்னு தெரியும். அப்ப பின்னுக்கு நீங்க பிடிச்சிருந்தா கரண்ட் அடிக்காதா? யாராவது இந்த டெஸ்டர் பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டெஸ்டர்ன்ற முன்பக்கம் ஒரு உலோகத்தால செய்யப்பட்டிருக்கும். இந்த முன்பக்கம் உலோகத்தால செய்யப்பட்டிருக்கும். அதை நீங்க கொண்டு போய் வச்சா அதுக்குள்ளால கரண்ட் வரும். ஆனா பின்பக்கம் இருக்கிறது பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு உள்ளுக்கு தான் கரண்ட் வந்து லைட் எரியும். வெளிப்பக்கம் கவர் ஒரு பிளாஸ்டிக். அப்ப முன்னுக்கும் கரண்ட் வருதா இல்லையான்றது லைட் எரிஞ்சு தெரியும். ஆனால் நீங்கள் பிடிச்சிருக்கிற இடம் பிளாஸ்டிக். அப்ப பிளாஸ்டிக் என்ன செய்யாது? கரண்ட கடத்தாது. அது மின்ன கடத்தாத பொருள், அதாவது மின் காவலி. அதனாலதான் உங்களுக்கு டெஸ்டரை பிடிச்சு நீங்க பார்க்கலாம், கரண்ட் வருதா இல்லையான்றத பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு கரண்ட் அடிக்கிறீங்க. சரியா? அப்ப இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? நாங்க சில பொருட்களை எடுத்து ஒரு மின் சுற்று ஒன்று அமைச்சிட்டு அதுல ஒரு சின்ன இடைவெளி விட போறோம். அதாவது இப்ப நாங்க ஒரு சுவிட்ச் போடுற இடைவெளி இருக்குன்னு வைங்களேன், அந்த சின்ன இடைவெளிக்குள்ள இந்த வேற வேற பொருளை வச்சு அந்த சுற்றை ஜாயின் பண்ணி பார்க்க போறோம். எந்த பொருளை வைக்கும் போது லைட் எரியுது, அதாவது கரண்ட் போகுது, கரண்ட் போயிருந்தா தான் லைட் எரியுது. எந்த பொருளை வைக்கக்குள்ள லைட் எரியல. சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க என்ன சொல்லலாம்? சில பொருட்கள் தன்னூடாக செல்ல விடுகுது, சில பொருட்கள் செல்ல விடாது. சரியா? ரைட். அப்ப அந்த செயற்பாடை நாங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன செய்வோம்? 2 பேட்டரிகளை எடுத்துக்கொள்ளும். 2 பேட்டரி, பேட்டரியை எடுத்திருக்கிறோம். ஒரு பல்பு போடுவோம். கரண்ட் வந்தா அல்ல லைட் எரியும். எரிஞ்சா உங்களுக்கு தெரியும் இது கரண்ட போக விடுமா இல்லையா? இப்ப நாங்க இந்த சுவிட்ச் போடுற இடத்துல சுவிட்ச போடையில நாங்க இப்ப இந்த சுவிட்ச் போடுற இடத்துல சுவிட்ச போடாம என்ன செய்திருக்கிறோம்? அந்த இடத்துல ஒரு இடைவெளிய விட்டுருக்கிறோம். சுவிட்ச் போடாம அந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்கு. சரியா? இந்த ஏபி என்ற இடைவெளிக்குள்ள சில பொருட்களை எப்படி வச்சு 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 பார்க்க போறோம். இந்த 2 கையும் முட்டை வச்சு பார்க்க போறோம். இப்ப நாங்க வைக்கிற பொருள் தனக்குள்ளால கரண்ட போக விடுமெண்டா, இந்த பேட்டரியில இருந்து கரண்ட் போய் இந்த பொருளுக்கு உள்ளால போய் அடுத்த பக்கம் வந்து இப்படியே வந்து சுத்தி கரண்ட் வரும். சுத்தி கரண்ட் போக மட்டும்தான் லைட் எரியும். சரியா? சுத்தி கரண்ட் போனாதான் லைட் எரியும், இல்லாட்டிக்கு எரியாது. அப்ப நாங்க வைக்கிற பொருள் முன்ன கடத்துமா கடத்தாதான்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா?
ரைட். அப்ப நாங்க என்னென்ன பொருளை வச்சு பார்க்க போறோம். சரியா? ரைட். ஒன்று உலர்ந்த கடதாசி எடுக்கும். உலர் கடதாசி. கடதாசி ஒன்று எடுத்து வச்சு பார்ப்போம். சரியா? அதே மாதிரி கார்பன் கோல். கார்பன் கோல் என்றா என்ன சொல்லுவாங்க? இந்த பேட்டரிக்குள்ள உடைச்சு பாத்தீங்கன்னா இந்த நடுவுல கருப்பா ஒரு நீட்டு உருளை மாதிரி ஒன்று கருப்பு. அது சொல்றது கார்பன் கோல். 2 பேட்டரிக்குள்ளேயும் வச்சிருப்பார்கள். கார்பன் கோல் என்று சொல்லுவோம். கருப்பா இருக்கு, நீட்டா ஒரு இவ்வளவு நீட்டுக்கு கருப்பா இருக்கு. சரி, அதுக்கு பேர் கார்பன் கோல். அதையும் வச்சு பார்க்க போறோம். அதே மாதிரி மூன்றாவது பிளாஸ்டிக். ஏதாவது பிளாஸ்டிக் கொண்டு வைப்போம். பிளாஸ்டிக். நாலாவது பென்சில் கூர் வச்சு பார்ப்போம். பென்சில் கூர். பென்சில் கூர் ஒன்று வச்சு பார்ப்போம். அதே மாதிரி மரக்குற்றி. ஒரு சிறிய மரக்குற்றி. மரக்குற்றி ஒன்று வச்சு பார்ப்போம். அதே மாதிரி ஆறாவது செப்பு கம்பி. செப்பு கம்பி ஒன்று வச்சு பார்ப்போம். சரியா? ரைட். இந்த 6 பொருட்களை நாங்க ஒன்றுக்கு பிறகு ஒன்றா வச்சு பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப நாங்க செட் பண்ணி இருக்கிற இந்த அமைப்புல பேட்டரி, உலர் மின்கலம் என்று சொல்லுவோம். தொடுக்கிறதுக்கு கம்பி, ஜாயின் பண்றதுக்கு எடுத்திருக்கிறோம். அதுல ஒரு பல்பு ஜாயின் பண்ணி இருக்கிறோம். அந்த கம்பி அப்படியே கொண்டு வந்து ஏபி என்று 2 பக்கத்திலையும் விட்டு வச்சிருக்கிறோம். இப்ப எங்களுக்கு இந்த 2 கம்பியும் முட்டையில. இப்ப லைட் எரியல. ஏன் எரியல? இந்த 2ம் முட்டுப்பட்டு இது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணினாத்தான் இங்க லைட் எரியும். இப்படி இடைவெளி இருந்தா இதுக்குள்ளால கரண்ட் போகையிலோ. அப்ப பேட்டரியில இருந்து வர கரண்ட் இதுல வந்து நின்றுடும். அங்கால போகாது. அங்கால போனாத்தான் சுத்தி கரண்ட் வந்தாத்தான் லைட் எரியும். அப்ப இப்படி இடைவெளி இருக்க லைட்டு எரியாது. ஆனா நாங்க எடுத்திருக்கிற பொருட்களை இந்த ஏபிக்கு நடுவுல வச்சு பார்க்கும்போது மின்குமிழ் ஒளிர்வடைகிற சந்தர்ப்பத்துல நாங்க வச்ச பொருள் மின்னை கடத்தி இருக்கு. நாங்க பொருளை வச்ச பிறகும் அது லைட் எரியல அப்படின்னா அந்த பொருள் மின்ன கடத்தாது என்பது அர்த்தம் என்ற முடிவுக்கு நாங்க வரலாம். சரி, முதலாவதாக நாங்க எதை வைக்க போறோம்? உலர்ந்த கடதாசி. அப்ப உலர்ந்த கடதாசி என்ன? ஒரு பேப்பர். பேப்பரை என்ன செய்ய போறோம்? உருட்டி போட்டு இதுல கொண்டு வந்து வைக்கிறோம். பேப்பர் துண்டை கொண்டு கசக்கிட்டு இந்த 2 இடத்திலையும் ஏபிக்கு இடையில கொண்டு வச்சுட்டேன். ஏபிக்கு இடையில கொண்டு வச்சுட்டேன். இப்ப இந்த முதலாவது பொருளை வைக்க மின்குமிழ் ஒளிர்ந்ததா? மின்குமிழ் ஒளிர்ந்ததான்னு கேட்டா இல்லை. மின்குமிழ் உலர் கடதாசி வைக்கப்பட்ட போது ஒளிரவில்லை. முதலாவது சந்தர்ப்பம் பிழை. ஒளிரே. சரியா?
அப்ப எங்களுக்கு விளங்க வரும் உலர் கடதாசி கரண்ட் போக விடாது. இப்ப கடதாசிக்களால கரண்ட் போகாது என்று கண்டுபிடிப்பீங்க. முதலாவது பொருளை வச்சு பார்த்து. சரி, அப்ப நாங்க முதலாவது வைக்க லைட் எரியல, அப்ப அது கரண்ட போக விடையில. முதலாவது மின் காவலி கடத்தாது தன்னோட. இரண்டாவது பொருள்ல காபன் கோல் வைக்கணும். காபன் கோல். காபன் கோல் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி என்கின்ற 2 முடிவிடங்களையும் முற்ற மாதிரி நாங்க வச்சா மின் குமிழ் ஒளிரும். பல்பு ஒளிர்றத பார்க்கலாம். பல்ப் ஒளிரும். ஏன் காபன் கோல் தனக்குள்ளால கரண்ட போக விடும். பாருங்க, பேட்டரிக்கு நடுவிலையும் காபன் கோல் இருக்கு. ஆகவே காபன் கோல் வைக்கப்பட்ட போது மின் குமிழ் ஒளிர்ந்தது. எனவே காபன் கோல் மின்னை கடத்தி இருக்கிறது. அதுக்கு ஒரு சரி போட்டு வைப்போம். உங்களுக்கு கடைசியாத்தானே தெரியும் என்னென்ன பொருள் கடத்தி இருக்குன்னு. அப்ப எங்களுக்கு 2வது சந்தர்ப்பத்துல மின்குமிழ் ஒளிர்ந்திருக்கு. சரி, அப்ப 2வதுல மின்குமிழ் ஒளிர்ந்தது. ஒளிராட்டி பிழை என்று போட்டுட்டு வருவோம். மின் லைட் எரியும் சரி என்று போடும். 3வது பிளாஸ்டிக், ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் துண்டு வைக்கப்பட்டது. பிளாஸ்டிக்காலான ஒரு துண்டை வைக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல மின்குமிழ் ஒளிர்வது நிறுத்தப்பட்டது. பிளாஸ்டிக் வைக்கக்குள்ள பெரியல. அப்ப பிளாஸ்டிக் என்ன செய்யல? கரண்ட தனக்குள்ளால போக விடை. இது 2க்கும் இடையில முட்டுப்பட்டி கொண்டு இருந்தாலும் இதுவரைக்கும் வந்த கரண்ட் பி வரைக்கும் வந்தது. பிளாஸ்டிக்கால அங்கால போகையில. அப்ப பிளாஸ்டிக் வைக்க லைட் எரியல. பிழை. சரியா? நாலாவதாக நாங்கள் பென்சில் கூற வைப்போம். பென்சில் கருப்பு கலர்ல பென்சில் கூற நீட்டா வச்சு விடுறோம். இந்த சந்தர்ப்பத்துல முதல் ஒளிர்ந்த மாதிரி மின்குமிழ் ஒளிரும். நீங்க யோசிக்கலாம், பென்சில் கூறுக்கு ஒளிருமா? பென்சில் கூறுக்கு ஒளிருமான்னு கேட்டீங்கன்னா பென்சில் கூறுக்கு பல்பு எரியும். பென்சில் கூறு மின்னை கடத்தும். தெரிய வேணும், பென்சில் கடத்தும் என்றது கிடையாது. பென்சில் மரத்தால வெளிப்பக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஆனா நடுவில் இருக்கிற கூர், உங்களுக்கு அந்த கருப்பா எழுதுறதுக்கு வருது இல்லையா ஒரு கூர் உண்டு, அந்த கூர் மின்னை கடத்தும் இல்லையா, அது ஒரு காபன். சரியா? அப்ப காவன் கோல் கடத்தும்டா பென்சில் கூர் காவன்ற ஒரு பிற திருப்பம் நீ போக படிப்பீங்க. காரியம் அது மின்னை கடத்தும். சரியா? அப்ப பென்சில் கூர் வைக்க பல்பெரியும் விடக்கூடாது. பென்சில்ல இருக்கிற அந்த மரப்பகுதி மின்னை கடத்தாது. ஆனா கூர், அவங்க வடிவா சொல்லி இருக்கிறவங்களோ பென்சில் கூரத்தான் எடுத்திருக்கிறாங்க. கருப்பு பென்சில் கூர் குச்சி அதுக்குள்ளால கரண்ட் போகும். ஆகவே இதுல நாங்க பென்சில் கூரை கேட்க லைட் எரி. 4வது என்ன செய்ய போறோம்? மரக்குட்டி. மரக்குட்டி சிறிய அளவில் ஒரு மரக்குற்றியோட கொண்டு வந்து வைக்கிறோம். மரக்குற்றி மரம் என்ன செய்யாது?
மரக்குச்சி, சின்ன ஒரு கட்டைய என்ன செய்யறோம், காஞ்ச கட்டையோட கொண்டு ஒரு குச்சியோட வைக்கிறோம். அப்பேக்குள்ள எரியல, எரியாது, அணைக்கப்படும். அப்ப என்ன அர்த்தம்? மரக்குற்றிகளால கரண்ட் போகவில்லை. அப்ப மரக்குற்றி என்ன செய்யாது? கடத்தாது, லைட் எரியாது. மரக்குற்றிக்கு லைட் எரியாது. அதே நேரத்துல ஆறாவதாக நாங்கள் செப்பு கம்பி, செப்பு கம்பிய கொண்டு வைக்கிறோம். செண்டையும் முட்டுப்பட வைக்கிறோம். பேபி இப்ப எங்களுக்கு அதே மாதிரி பிரகாசமாக ஒளிர்ந்தது. எது வைக்க? செப்பு கம்பி வைக்க லைட் எரியுது. இப்படி நாங்கள் டிக் பண்றோம். இப்படி நாங்கள் டிக் பண்ணிட்டோம். எங்களுக்கு இப்ப இந்த 6 பொருட்கள்லையும் 3 பொருளுக்கு லைட் எரியறத பார்த்திருக்கு. 3 பொருளுக்கு லைட் எரியலன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதன் அர்த்தம் என்ன? அந்த 3 பொருட்களும் ஒளிருதுண்டா தனக்கூடாக கரண்ட் போறதுக்கு அனுமதிச்சிருக்கு. தனக்கூடாக மின்ன கடத்தி இருக்கு, போக விட்டிருக்குது. ஆனா மிச்சம் 3லயும் போகலைண்டா அந்த பொருளுக்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறமை இல்ல. மின்சாரத்தை கடத்தேல. அப்ப இந்த பொருட்கள்ல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கலாம்? சில பொருள் மின்னை கடத்துற தன்மையும், சில பொருளுக்கு மின்ன கடத்தாத தன்மையும் இருக்கு. ஆகவே மின்ன கடத்தும் தன்மை கொண்டவை மின் கடத்தி என்று சொல்லப்போம். மின்னை கடத்துற தன்மை கொண்டவை மின் கடத்தி என்று சொல்ல. அப்ப தனக்கூடாக கடத்தாதவை மின் காவலி. மின் காவலி, மின் கடத்தி, கடத்தாட்டிக்கு மின் காவலி அதனுடைய அர்த்தம். விளங்கிட்டுதா? ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு பார்த்த விடயம் இதுதான். மின் கடத்திகளும் காவலிகளும். சரியா? தன்னூடாக மின்னை கடத்துபவை மின் கடத்திகள் எனவும், தன்னூடாக மின்னை கடத்தாதவை மின்காவலிகள் எனவும் அழைக்க. சரியா? ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த இந்த விடயங்கள்ல இருந்து சில வினாக்கள் பார்க்கலாம். வினாவை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. விடை தருக. முதலாவது வினா, மின் கடத்திகள் என்றால் என்ன? மின் கடத்திகள் என்றால் என்ன?
மின் கடத்திகளுக்கு உதாரணம் 3 தருக. மின் கடத்திகளுக்கு உதாரணம் 3 தருக. மூன்றாவது மின்காவலிகள் என்றால் மின்காவலிகள் என்றால் என்ன? மின்காவலிகள் என்றால் என்ன? மின்காவலிகளுக்கு நான்காவது மின்காவலிகளுக்கு உதாரணம் 3 எழுது. வினாக்களை எழுதிட்டு நீங்களாகவே விடைகளை எழுத முயற்சி செய்யுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது மின் கடத்திகள் என்றால் என்ன? மின் கடத்தி என்பது மின்னை கடத்தும் பொருட்கள். மின்னை கடத்துற பொருளைத்தான் எப்படி சொல்ல போறோம்? மின் கடத்தி. மின்னை கடத்தும் பொருட்கள். மின் கடத்திக்கு உதாரணம். அப்ப மின்னை கடத்தக்கூடியது எது? பென்சில் பூ, கார்பன் கோல், கார்பன் கோல், செப்பு கம்பி. செப்பு கம்பி. மூன்றாவது வினா. விடை எழுதினாக்கள் சரி பார்த்து கொள்ளுங்க. விடைய எழுதாதவர்கள் நீங்க இதுல பார்த்து சரியான விடைய எழுதி கொள்ளுங்க. பென்சில் கோல் கடத்தும், கார்பன் கோல் கடத்தும், செப்பு கம்பி கடத்தும். இதை விட உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள் இருந்தா எழுதி கொள்ளுங்க. எதுக்குள்ளால மின் கடத்துக்கள்.
மூன்றாவது மின் காவலிகள் என்றால் என்ன? காவலி என்றால் என்ன அர்த்தம்? கடத்தாது, தன்னூடாக மின்னை கடத்தாத பொருட்கள். மின்னை கடத்தாத பொருட்கள், மின்னை கடத்தாத பொருட்கள் மின்காவலிகள். தன் ஊடாக மின்னை கடத்தாத பொருட்கள் மின்காவலிகள். மின்காவலிகளுக்கு உதாரணம். அப்ப தனக்களால மின்னை கடத்தாம இருந்தது இது பிளாஸ்டிக், கடதாசி, உலர்ந்த மரக்குச்சி. உலர்ந்த மரக்குச்சி. இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயம் மின் கடத்திகள் மற்றும் காவலிகள் பற்றிய இந்த வினாக்களுக்கு உங்களால விடையளிக்க முடியும் என்று நினைக்கிறேன். இன்றைய வகுப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை என்றால் நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில பார்க்கலாம். இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ.